அவர் வந்து எதிரணிக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லவே மாட்டார். ஆனால் ரொம்ப ரீசெண்டாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த விஜயுடைய பிரச்சனையில் கரூர் ஸ்டாம்பேடில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றார், விஜய் மேலே ஏன் எஃப்ஐஆர் பதியலை. ஆமாம், முதல்ல கேட்டார். தமிழ்நாடு போலீஸுக்கும் தாவேகாக்கும் அண்டர்லீனிங் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. ஏன் அவரை கைது செய்யலன்னு கேட்டார். ஏன் கைது செய்யலை, ஏன் எஃப்ஐஆர் போடல, அண்டர்லைனில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து டீலிங் இருக்குதான்னு கேட்குறாரு. இது என்ன கணக்கு பாருங்க. அது சொல்லிட்டு ஆனால் நாங்கள் திமுக ஆட்சி தொடர்வோம்னு சொல்லிடுவார். அல்ல, அதே மாதிரி இன்னொரு நிலைப்பாடம் எடுத்தார். நான் அவரை வந்து கைது செய்யணும்னு சொல்லலை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. அதான் சொல்லுவார் அவர். அது வந்து அது என்னன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதான், மது ஒழிப்பு மாநாடுன்னு ஆரம்பிப்பார். எதுக்கு யார் ஒழிப்பா? மது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், சரிங்களா? குஜராத்தில் மது கிடையாது, பீகாரில் மது கிடையாது. அந்த மாநில அரசுகள் எடுத்த முடிவு. பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் வந்து மது இருக்குது, அது அந்த மாநிலம் எடுத்த முடிவு. அப்போ நாம் எடுக்க முடியும். அப்போ அதுக்காக தான் மது ஒழிப்புன்னு ஆரம்பித்தார். அப்போ டிஎம்கே கவர்மெண்ட் என்ன உங்களுக்கு பார்த்துக்கலாங்க விடுங்க அப்படின்னு சொன்னால் ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு எடுத்து அதாவது ஏன் கைது பண்ணல அப்படின்னு கேட்பார். பாஸ் என்ன சார் நம்ம கூட்டணி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, ரைட்டா கைது பண்ண நான் சொல்லலை அப்படின்ட்டு. இதுதான் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங். அது ரொம்ப தெளிவான காய் நகர்த்தலை திரு திருமாவளவன் மேற்கொள்கிறார்.